Hi all, welcome to T4 Tech Weekly Coding question number 24. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஜோஹோவோட இன்டர்வியூ கொஸ்டின் தாங்க. ஜோஹோட பில்லிங் சைடில் கொடுத்துருக்கேன். வாவ், இந்த கம்பெனி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பெனியில் நான் ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க ஈவன். அண்ட் இதுக்கு எப்படி இன்டர்வியூ எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதை பற்றி ஞாபகப்படுத்துங்க. ஃபைன். ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்குறாங்க. ஸோ இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எத்தனை வாட்டி இருக்கோ அத்தனை டைம்ஸ் அந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த யூஸ் 2 digit நம்பர் 2. ஸோ 2 digit நம்பர் கூட கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கான ப்ராப்பரான வேவ் எழுதணும். ஸோ இதுக்கு நம்ம சி யூஸ் பண்ணலாம், ஜாவா யூஸ் பண்ணலாம், பைத்தன் யூஸ் பண்ணலாம். எந்த யூஸ் பண்ணாலுமே இங்கே ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு பைத்தானை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானில் போயிட்டு பண்ணலாம், இல்லை சீல பண்ணலாமா, சீலையா பைத்தன்லாம் சரி பைத்தான்லேயே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு சீல ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். ஃபைன். ஸோ ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ உள்ளே போயாச்சு. ஸோ நான் ஒரு இன்புட் வாங்கணும். ஸோ இன்புட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்புட் வாங்கிட்டோம். ஃபைன். நம்ம கொடுக்க போகிற இன்புட்டை நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கேரக்டராக பார்க்க போகிறோம். என். ஸோ ஐஇன் என்னன்னு சொன்னோன்னே எண்ணில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக வரும். இப்போ நமக்கு என்ன நார்ம்ஸு, அது ஆல்ஃபபெட்டாக இருக்கா, நம்பராக இருக்கா, இல்லை வந்துட்டு ஆல்ஃபபெட்டாக இருக்கா, நம்பராக இருக்கா, இல்லை கண்டினியூஸ் நம்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது நமக்கு தெரியும் A1ன்னு போட்டால் A தனியாகவும் 1 தனியாகவும் பிரிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் A12ன்னு போட்டா அப்படின்னா கரெக்டாக 12 இருக்கணும். ஸோ இதுதான் இங்கே இருக்க இந்த ப்ரோக்ராமில் இருக்க மெயினான ட்ரிக்கு. அதுக்கு எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றது தான் ஜோஹோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறாங்க. சரி, எப்படி யோசிக்கிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேரக்டரை பார்த்தா பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எழுத போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்பராக இருந்தால் சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்பர் அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்கிறேன், அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்கிறேன். ஸோ அவனை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 0ன்னு வச்சுக்குவோம் டிஃபால்ட்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் என்னோட ஐ வேல்யூ என்ன இன், ஸோ நம்பர் அப்படி இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது. ஸோ இஸ் நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் கண்டுபிடிச்சு ஆஸ்கி வேல்யூ வழியாக பண்ணலாம். ஸோ நமக்கு அதுவுமே வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக போகலாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட சிம்பிள் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இதில் இருந்துச்சுன்னா அது நம்பர் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு கேரக்டராக பார்க்குறோம். நம்பராக இருந்துச்சுன்னா நம்பரில் சேவ் பண்ணுறோம். ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் ஐ ப்ளஸ் நம். ஓகே, நம் ப்ளஸ் ஐ ப்ளஸ் நம் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ அப்போது நம்பர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட சேர்ந்து அப்படியே கன்கேர்னேட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் ஹைட்ரேட் ஆகும். ஃபைனுங்க. சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஃப் சப்போஸ் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கேரக்டர் தான் இருக்கும். ஸோ கேரக்டராக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எனக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு கேரக்டர் இருந்தால் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கேரக்டர் வந்துட்டு கேரக்டரில் ஏதாவது ஸ்டோர் ஆகிருந்தா கேரக்டரில் சிஹெச்ஆர்னு வச்சுக்கலாமா. ஸோ சிஹெச்ஆர்னு சொன்னால் ஒரு கீவேர்டுன்னு நினைக்கிறேன், சிஹெச்ஏஆர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கேரக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு எதுவுமே இருக்காது. எனக்கு சப்போஸ் வந்து என்னோட கேரக்டரில் வந்துட்டு இஃப் நம் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் கேர் நம் நாட் ஈக்குவல் போட்டு என்ன போடுறீங்களே பாஸ் அப்படின்றீங்களா, போட்டுறேன். நம் நாட் ஈக்குவல் டு நல்ல. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கேரக்டரை ஸ்டார் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். நம்பர் எப்படின்றது சொல்லணும் அப்படின்னும் போது அதை இன்டீஜராக மாற்றிட்டிங்க அப்படின்னா அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் முடிஞ்சிடல, இன்னும் விஷயங்கள் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரக்டரை வந்துட்டு that is equal to நம்மளோட ஐ வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபைன். ஸோ ஃபைனலாக இது முடிஞ்சிட்டாவே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ப்ளஸ் நமக்கு அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணணும், அது என்ன அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு அடுத்த லைனில் தான் வரும். ஸோ சிங்கிள் லைனில் வரது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்க்கலாமா, வருமானு நம்பலாமா. ஸோ வருமா வராதா. ஸோ செக் ஃபை சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம், நம்ம வேறு எங்கேயாவது சேவ் பண்ணிக்கலாம். ஃபைன். invalid syntax. Okay, fine.
ஸோ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கன்வர்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி ஜாவாவில் யூஸ் பண்ணுற கன்வர்ஷன்ஸு. ஸோ அந்த பிரச்சனை வந்திருக்கு. அவுட் சைட் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. இங்கே இன்டென்டேஷனே ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் மிஸ்மேட்சாக வர மாதிரி இருக்குது. ஏன் ஸோ A1 B2 C3 4 கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு கேட்டால் ஒன்றுமே வரல. சூப்பரில். ஸோ ஏன் வரல, பிரிண்ட் கொடுத்துருக்கோமா? ஸோ கேரக்டரில் வந்துட்டு நல் கேரக்டரா இல்லைண்ணா, எனக்கு பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ என்னவா இருக்கலாம், இந்த லைவாக கோட் பண்ணுறப்போ இப்படி தானே பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே எங்கேயாவது சேவ் ஆகுதா பார்க்கலாம். சும்மா நம்மன்னு போடுறேன். A1 B2 C4. ஸோ 1 1 2 1 2 4 அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே ஃபைன். ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வந்துட்டோம். கேரக்டரை பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நல்லாக்கிக்கலாம். யா எனக்கு இன்டென்டேஷனில் சம் ப்ராப்ளம் வருதுப்பா. A1 B5 and C4 அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு வந்துருச்சு. A ஒருத்தர் வந்திருக்கு, B 5 டைம்ஸ் வந்திருக்கு, அண்ட் 4 மட்டும் வரல. ஸோ இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் ஆக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீலாவது கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு லைன் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்டில் வந்து எண்டை கொடுத்துட்றேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கே பிரிண்ட் இந்த பிரிண்ட் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் அண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படியே போயிடலாம். ஸோ A1 B2 B5 அண்ட் C4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏவும் பியும் வந்துருச்சு, சியோட 4 காணும். ஏன் காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நார்ம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்தால் அதை நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். இதுவே வந்து நம்பர் வந்துட்டு அப்படின்னா நம்பரை தனியாக ஸ்டோர் பண்ணிக்க சொல்கிறோம். இதே வந்து அடுத்தது திருப்பி செகண்ட் கேரக்டர் வரப்போகும்போது மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி போடுறோம். அதே மாதிரி தேர்ட் கேரக்டர் வரும்போது தான் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக வரும்போது பண்ணுறோம். ஸோ எனக்கு லாஸ்ட் கேரக்டருக்கு நான் பண்ண போகிறதில்ல. ஸோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இதை எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஸோ பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்து பார்க்கலாம் நம்மளோட நார்ம்ஸை. ஸோ A1 B4 and C34 மேபி 10 கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நடுவில் வந்து 10 கொடுங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக தப்பாக வந்துச்சா? ஸோ ஏன் அப்படின்னா ரன் பண்ணாமல் கொடுத்துட்டோம். எனக்கே கொஞ்சம் டவால்னு பயந்துட்டேன். அதுதான் சம்திங். ஸோ எனக்கு பக்காவாக வந்துருச்சு. ஸோ ஏ வந்து 10 டைம்ஸும், பி வந்து 1 டைமும், அண்ட் சி வந்து 5 டைம்ஸ் தான். ஸோ இதே கான்செப்ட் தான் சிலையும். சியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்கி வச்சு பண்ணுவோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ இருக்குது அப்படின்னா ஏவை ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்பர் இருக்குன்னா ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணிட்டே வரணும், கன்கேட்னேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது எங்கே பண்ணணும் அப்படின்னா அடுத்ததாக வர்ற கேரக்டரில் தான் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான கரெக்டான ப்ராசஸ் கிடைக்கும். அப்போ தான் அரேயில் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். அப்போ தான் வந்து ரெண்டுமே ரீச் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம வந்து இங்கேயே நம்ம கோட் பண்ணணும், நம்பர் வந்துட்டாவே அங்கே மல்டிபிள் பண்ணுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்பரா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி பின்னாடி செக் பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான் இது ரெண்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஆகிறப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணு, இது ரெண்டும் எம்டிஆ இல்லைனா பிரிண்ட் பண்ணு. ஸோ இது ரெண்டும் எம்டிஆ இல்லைனா பிரிண்ட் பண்ணு, இது ரெண்டும் எம்டிஆ இல்லைனா பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி வந்துட்டே இருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா இப்படி கோடை கொடுத்தேன். ஸோ என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலுமே நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இதில் வந்துட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ்னு கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆர் கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புரியல அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் தரேன். சரி, இது நம்ம வந்துட்டு பைத்தானில் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு சீல வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக வந்து சீலையும் ஒரு ப்ரோக்ராம் போடலாம். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆச்சு அப்படின்னா ஜோஹோவில் வந்துட்டு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பர்சன், ஜோஹோவில் ஒர்க் பண்ணுற பர்சனோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்துட்டு இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஆல், பை, டேக் கேர்.